எல்லாருக்கும் வணக்கங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கார்த்திகை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய அற்புதமான தருணத்தை பற்றி தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆதாரபூர்வமாக. கார்த்திகை மாதம் பிறக்கப்பட்டு இன்றைக்கி 4 தேதி ஆகுதுங்க. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையுமே சாதகமான பலனே கொடுக்காதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் சாதகமான பலனை கொடுக்கும். அந்த மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவங்க, தனுசு ராசியில் வரக்கூடிய பூராடம் நட்சத்திரமாக இருக்கட்டும், மூல நட்சத்திரமாக இருக்கட்டும், உத்திராடம் நட்சத்திரமாக இருக்கட்டும், உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மிகப்பெரிய அனுகூலம் ஏற்பட போகுதுங்க. பொதுவாக என்னதான் சம்பாதிச்சாலும் என்னதான் காசு பணம் இருந்தாலும் மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கையை வாழ்கிறது ஒன்று, வாழாதது ஒன்று இல்லையா? அப்போது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிக்கு 6வது பாவகத்தில் குரு பகவான் போனதிலிருந்து ஒரு சில நண்பர்களுக்கு பொருளாதாரத்திலையும் பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும், மன வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ளாரையும் பலவிதமான சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும், திருமணத்திலையும் ஏகப்பட்ட தடைகள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். அப்போது திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வராரு. அப்போது தனுசு ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் திருமண காரகன் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வரார். குருவுடைய பார்வையில், குருவுடைய 9வது பார்வையில் சுக்கிர பகவான் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி வரக்கூடிய அருமையான அனுகூலம். சுக்கிரன் திருமண காரகன். அப்போ அந்த திருமண காரகன் குடும்பஸ்தானத்தில் வரும் பொழுது உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவானுடைய பார்வை வாங்கிறதுனால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் நீங்கும், திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். அதே மாதிரி தனுசு ராசிக்கு 11வது ராசிக்கு அதிபதியும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தானுங்க. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வரும்போது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாகிறதுக்கான நேர காலங்கள் தானுங்க கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி. அது மட்டும் இல்லை, ஒரு அதிசயம் பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய ராசியாதிபதி தனுசு ராசிக்கு சொந்தக்காரர் யாருன்னா குரு பகவான். தனுசு ராசிக்கு 4வது பாவகத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான், சுபஸ்தானாதிபதி. அப்போ 6வது பாவகத்தில் சந்திர பகவானுடைய சாரம் வாங்கிட்டு திருமண ஸ்தானாதிபதி யார்? தனுசு ராசிக்கு புதன் தானே. தனுசு ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி புதன். அந்த புதன் சூரிய பகவானோட சேர்ந்து ஐன சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் குரு பகவானுடைய பார்வை திருமண ஸ்தானாதிபதியும் பார்க்குறாரு, குரு பகவான் திருமண காரகனையும் பார்க்குறாரு. அப்போது தீராத திருமண தடைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 6 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 5 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, போகாத கோவில் குளம் கிடையாது, செய்யாத பரிகாரங்கள் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சாமி, கடைசியில் இப்போ மறுமணமாவது எனக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு சூழலில் நான் வந்துட்டேனுங்க, இப்படியெல்லாம் சங்கடப்பட்டுட்டு இருக்கிற, வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு கார்த்திகை மாதம் 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, காசை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, கல்யாண செய்தி ஏற்படும். என்னன்னா நான் மீண்டும் சொல்கிறேன், திருமண ஸ்தானாதிபதியும் குரு பகவான் பார்க்குறாரு. திருமண ஸ்தானாதிபதி ஐன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாகவும் மாறுது. நம்ம குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான் இருந்தார் இல்லைங்களா, சனி பகவான் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி அவர் கார்த்திகை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வக்ரத்தில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அப்போது குடும்பஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறாரு. அந்த குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான் 3வது பாவகத்தில் தைரியஸ்தானத்தில் யாருடைய நட்சத்திரத்தில் இருப்பார்னா குருவுடைய நட்சத்திரத்தில் தான் இருப்பார். இதுவும் நமக்கு சிறப்பாக இருக்குது. குருவுடைய பார்வை வாங்கக்கூடிய திருமண காரகன், இதுவும் சிறப்பாக இருக்குது. திருமண ஸ்தானாதிபதி குருவுடைய பார்வை வாங்குறார், அது அப்போது அங்கேயும் நமக்கு சிறப்பான ஒரு அம்சங்கள். குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனிக்கும் குரு நட்சத்திரம் கொடுக்குறாரு, குடும்பஸ்தானத்தில் வரக்கூடிய திருமண காரகனையும் குரு பார்க்குறாரு, திருமண ஸ்தானாதிபதியும் குரு பார்க்குறாரு. இதை விட ஒரு நல்ல நேரம் வரணுமா சொல்லுங்க? பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுதுங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
நிரந்தரமாக பிரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் மறுமணத்தில் ஒரு நாட்டம் இருக்குது அப்படின்னா மறுமணம் செய்து வைக்கும். அதுக்கான முழுமையான அனுகூலம் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதுபோக பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பணப்பிரச்சனை இருக்குதுங்க, உழைப்பு மட்டும்தான் இருக்குதே தவிர உயர்வு இல்லை, கஷ்டம் மட்டும்தான் இருக்குதே தவிர கஷ்டத்துக்கு தகுந்த பலன் இல்லை அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களாக நீங்கள் இருந்தால், தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தக்கூடிய அருமையான தருணம் கார்த்திகை மாதம் 17 தேதியிலிருந்து. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பழக்கப்பட்ட பாதையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத பாதையில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. பழக்கப்பட்ட பாதைன்றது நம்மளுடைய நடந்த காலம், பழக்கப்படாத பாதைன்றது நம்மளுடைய எதிர்காலம். ஏற்கனவே கடந்த காலம் எப்படி இருந்ததுன்றது நமக்கு தெரியும், எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்றது இந்த ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாதுங்க. என்னதான் விஞ்ஞானம் அறிவியல் ஆராய்ச்சி நமக்கு அதிகமாக வந்துட்டு இருந்தால் கூட நம்மளுடைய ஒரு மனிதனுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து மட்டும்தான் அவங்களுடைய எதிர்காலத்தில் இருக்கிற பலன்களை தெரிஞ்சுக்கிட முடியும். இது தப்பு, இது இல்லை, இது பொய்யே, ஆதாரம் கிடையாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சாதகத்தை நமக்காக பொக்கிஷமாக உருவாக்கி கொடுத்தாங்க. நிச்சயம் சொல்கிறேனுங்க, தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தனயோகம் கொடுக்கக்கூடிய நேரமாகவும், வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கக்கூடிய தருணமாகவும், மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கக்கூடிய தருணமாகவும், மன வாழ்க்கை நடக்காமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான நேரமாகவும் இந்த பிரபஞ்சம் கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுதுன்றதில் இதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் சாதகத்தில் இருக்கான்னு பார்த்து செய்யணும். நான் சொன்ன பலன்கள் 100% தனுசு ராசி நண்பர்களுக்கு வரப்போகுதுங்க. இதில் மாற்று கருத்து இல்லை, பயன்படுத்திக்கோங்க. இன்னும் ஒரு சிலருக்கு குடுக்கல் வாங்கல் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் நீங்க போகுதுங்க. குடுக்கல் வாங்கல்னா வாங்கின பணத்தையும் கட்ட முடியலைங்க, கொடுத்த பணத்தையும் வாங்க முடியலைங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் செல்வந்தரை பார்க்கக்கூடிய தருணத்தில் 100% இதுக்கான ஒரு அமைப்புகள் ஏற்படும். வர கார்த்திகை மாதம் 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. சரி நண்பர்களே, தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.